புகழ் அனைத்தும் இறைவனுக்கே. அத்தாட்சிகளை மனிதர்களுக்கு விளக்கக்கூடிய வல்ல இறைவனை போற்றி புகழ்ந்து நமது தலைவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துவா பரக்கத்தினாலும் யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் நண்பர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், லைக்கம் போடுங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு சகல விதமான பாக்கியங்களை கொடுப்பானாக. அத்தியாயம் 2 வசனம் 118. இன்னும் அறியாதவர்கள் கூறுகிறார்கள், அல்லாஹ் ஏன் நம்மிடம் பேசவில்லை, மேலும் நமக்கு ஏன் அத்தாட்சி வரவில்லை என்று இவர்களுக்கு முன்னால் இருந்தவர்களும் இப்படியே இவர்களின் சொற்களை போலவே தான் கூறினார்கள். இவர்களின் இதயங்கள் அவர்களுடைய இதயங்களுக்கு ஒப்பாகி விட்டன. உறுதியுடைய மக்களுக்கு நாம் அத்தாட்சிகளை நாம் நிச்சயமாக தெளிவாய் விவாதித்துள்ளோம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தை சொல்கிறான். உதாரணம், அல்லாஹ் நம்மள்கிட்ட ஏன் பேசலை, நமக்கு ஏன் அத்தாட்சிகளை கொடுக்கல அப்படின்னு சொல்லி மக்கள் பேசிக்கிறத தான் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்தில் சொல்கிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தெளிவாக உங்களுக்கு அத்தாட்சிகளை நாங்கள் விவாதித்துள்ளோம், தெளிவாக திருமறையில் எடுத்து சொல்லியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தில் சொல்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். ஆன்மீக முறையில் மூட்டு வலி, இடுப்பு வலிக்கு எண்ணெய் ஓதி கொடுக்கப்படும். ஆஸ்துமாவிற்கு தேன் ஓதி கொடுக்கப்படும். குழந்தை பாக்கியம் பெறுவதற்காக தண்ணீர் ஓதி கொடுக்கப்படும். அல்லாஹுடைய மாபெரும் கிருபையை கொண்டு அனைத்தும் நடக்கும். அல்ஹம்துலில்லாஹ். உங்களிடம் விடை பெறுவது மன்சூர் அலி ஜக்கரியா தபுரா. அஸ்ஸலாமு அலைக்கும்.